वाह क्या मसाला बना है अमृतसरी छोले का, वाह क्या खुशबू, बल्ले बल्ले। பூரி நல்லா சாஃப்ட்டு. थैंक यू शेफ। थैंक यू சென்னா மசாலா யம்மி, थैंक यू शेफ। சூப்பர் டேஸ்ட். இன்னைக்கு 2 ஸ்டேட்டை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு சூப்பர் ரெசிபி பண்ண போகிறோம். அதாவது பார்த்தீங்கன்னா அமிர்தசரி छोले பூரி. ரெடியா ஷெஃப், பண்ணலாமா? यस वेलकम। வணக்கம். आज हम बना रहे हैं अमृतसरी छोले जो 2 स्टेट को मिलाता है, तमिलनाडु को और पंजाब को। क्योंकि तमिलनाडु में लोग बहुत पसंद करते हैं छोले को, और अमृतसर में भी नाश्ता है छोले कुलचे का। आज अब उसको हम बना रहे हैं पूरी और छोले आपके लिए। அதாவது ஷெஃப் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்பவுமே ஹிந்தியில் பேசி நான் தமிழில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவேன். இன்னைக்கு நான் தமிழில் பேசி ஷெஃப் ஹிந்தியில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாரு. அழகா இருந்தது. ஓகே, தேங்க்யூ ஷெஃப், अब தேங்க்யூ. हम इसका प्रोसीजर शुरू எப்படி करें। இருக்கீங்க? या कैसे है, शेफ? सब ठीक ठाक शेफ, आप बताइए सब ऑल गुड? Everyone very good. Yes, thank Thank you you. so much. How about your family? All good शेफ, All ऑल right. गुड। Okay, thank एंजॉय फॉर तमिलनाडु गेस्ट अमृतसरी छोले एंड पूरी। லாஸ்ட் டைம் வந்து பிந்தி छोले பண்ணேன், இந்த வாட்டி அமிர்தசரி छोले. ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. நான் அப்படியே பேசிட்டே பண்ணலாம். हाँ जी शेफ। अच्छा நடங்க. शेफ अब हम बनाते हैं छोले। ஓகே, हमने इसको कम से कम 4 से 5 घंटे पानी में रात को डिप किया है। Okay. और इसमें हमने, आप देख रहे हैं, कार्डिमन डाला है थोड़ा इसकी खुशबू के लिए, और हमने थोड़ा इसमें सॉल्ट भी डाला है। ஓகே. हमने இந்த கர்டமம் எதுக்காக ஆட் பண்றேன்னு சொன்னீங்க? कार्डिमन इसलिए डाला कि जो इसका फ्लेवर चने के अंदर आ जाए। ஓகே, ஓகே. क्योंकि अलग से डालेंगे तो उसके अंदर अरोमा नहीं आएगा जो पानी में डिप रहने से आएगा। चलो, ओके, और इसमें हमने थोड़ा सा नमक भी ऐड किया है। ஓகே. नमक इसलिए ऐड किया है कि ग्रेवी तो हम जब बनाते हैं तो ग्रेवी में तो मसाला होता है, मगर छोले में नमक नहीं होता, Understood. तो इसलिए हमने इसमें नमक डाला है। Done. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த சென்னா வந்து வெள்ளை மூக்கல்ல வந்து ஊற வைக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மணி நேரம் ஊற வச்சிருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு நாள் தவறு எதுவுமே இல்லை. அதே டைமில் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கருப்பு ஏலக்காய் வந்து நம்ம போட்டு ஊற வைக்க மாட்டோம். இவங்க ஊற வைக்கும் போதே வந்து அந்த கருப்பு ஏலக்காய் போட்டுறாங்க, ப்ளஸ் அது உப்பும் போட்டுறாங்க. அந்த வாசம் வந்து அந்த சென்னாவோட நல்லா சேர்ந்து வர்றதுக்காக போடுறாங்க இந்த விஷயம். சரி, अब हम इसको साल्ट क्यों डाल रहा आपका? सोल्ट इसलिए डाला कि चने के अंदर उसका फ्लेवर आ जाएगा। ஃப்ளேவர் சீசனிங். यस, அதாவது அந்த சென்னாவோட சாப்பிடும் போதும் அந்த மசாலாவோ அந்த உப்பு சீசனிங்லாம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் வந்து ஃபர்ஸ்டே போட்டு வச்சுறாங்க. ஓகே டன். और इसी पानी में बॉईल करना है, नहीं तो लोग क्या करते हैं, ये जो पानी भिगोया होता है पानी आउट कर देते हैं, जिससे कि छोला गलता नहीं है, फिर वो कंसिस्टेंसी बिगड़ जाता है उसका। ஓகே, அதாவது எந்த தண்ணியில் வந்து நீங்கள் சென்னா ஊற வைக்கிறீங்களோ அதே தண்ணியில் பாயில் பண்ண சொல்கிறாரு. அந்த தண்ணியை அவுட் பண்ணிட்டு ஃப்ரெஷ் தண்ணியில் போட்டால் உங்களுக்கு வந்து தேடம் பக்கம் கிடைக்காது. அதான் முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இந்த சென்னா திருப்பி காமிக்கிறேன். நல்லா ஊற வச்சிருக்கோம், நல்லா பெரிய சென்னாவாக இருக்குது, அதை பார்த்துக்குங்க. டன். इसमें शेफ थोड़ा सा ऑयल डालेंगे तो, हाँ, जिससे इसके अंदर शाइनिंग आएगा। तेल कंपल्सरी चाहिए? थोड़ा सा। थोड़ा सा, ओके डन. Yeah. फिर मसाला कुछ डाल रहा है आपका? नो कुछ नहीं, क्योंकि नमक तो डल गया है। हाँ। बस इसमें थोड़ा सा तेल डालना है इसकी बॉइलिंग के लिए, फिर अलग मसाला बनाएंगे। ஓகே டன். ஸோ கொஞ்சமாக வந்து அந்த எண்ணெய் யூஸ் பண்ணுறது அந்த ஷைனிங்காக யூஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதனால் யூஸ் பண்ணுறோம், வேறு எதுவும் போடல. டன். இதுக்கப்புறம் ஷெஃப் நெக்ஸ்ட் என்ன बस ப்ராசஸ்? अब इसको ढक्कन लगाएंगे और गैस स्टार्ट करेंगे शेफ। ஓகே டன். ஓகே, इसको 20 से 25 मिनट तक शेफ बॉईल करेंगे। ஓகே, ஓகே. क्योंकि कुकर में बना है ना, तो चना हमारा सोख है 4-5 घंटे। விசில் கவுண்ட் इस कम से कम 5 to 6। 5 to 6. ஓகே, 4 whistles is a fast and 2 whistles is slow। ஓகே டன் டன் டன். அதாவது இது வேகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 நிமிஷம் ஆகும், டைம் எடுக்க சொல்கிறாங்க. 20-25 நிமிஷம். விசில் கவுண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 4 விசில் வந்து ஹை ஃப்ளேம் வைங்க, 2 விசில் லோ ஃப்ளேம் வச்சு குக் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாரு. நெக்ஸ்ட் நம்ம என்ன अब பண்ணுறோம்? हम मसाला बनाना शुरू ஓகே करते हैं इसका। டன், வில் ஸ்டார்ட். ஓகே, यस, सबसे पहले शेफ इसमें देसी घी डालेंगे। ஓகே. ஆனால் சென்னா சொல்லும் போது பர்டிகுலர் பார்த்தீங்கன்னா கீ தான் அதிகமாக யூஸ் பண்ணார். லாஸ்ட் டைம் கீ யூஸ் பண்ணாரு, இந்த வாட்டி அதுதான். ஓகே டன். उतना ही डालेंगे जितना हो जाएगा। यस यस, इवलो पोदो। ये ஓகே, उसके बाद थोड़ा सा जीरा डालेंगे। ஓகே. ஷெஃப் இப்போ கீயோட ஜீரா போட்டிருக்கீங்க, ஹாட் ஆகாமே நீங்கள் போட்டிருக்கீங்க, हाँ जी। சூடாகாமே போட்டிருக்கீங்க. हम इसको साथ ही में डालेंगे, आप देख रहे हैं स्लो हीट में गर्म होना शुरू है। अब हम अजवाइन डालेंगे इसमें थोड़ा सा। अजवाइन इसलिए डालेंगे कि वो गैस नहीं करता, नहीं तो
चने से भी गैस्ट्रिक हो जाता है, Gastric. वो इससे गैस नहीं होगा. ஓகே, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த நெய் சூடாகும்போது சீரகம் போடும்போது அது கரெக்டாக வந்து பக்குவமாக வர சொல்கிறாங்க. அதே டைமில் வந்து ஓமம் போடுறாங்க. ஓமம் எதுக்காகனா நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா, அதாவது வெள்ளை மூக்கல்ல பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் ப்ராப்ளம்லாம் வரும்ல, அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக இந்த ஓமம் யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் வேறு என்ன போடுறோம் ஷெஃப்? हाँ जी शेफ, इसीलिए हमने डाला. आपने देखा कि इनका रंग बदल गया. अब हम इसमें गार्लिक डालेंगे. கார்லிக் பேஸ்ட். ஓகே தான். हम प्याज नहीं डालेंगे, सिर्फ गार्लिक डालेंगे. ஓகே, ஸோ ஒன்லி பூண்டு மட்டும் தான் போடுறாங்க, வெங்காயம் போடல சொல்லி சொல்கிறாங்க. சரி, ஓகே. शेफ इसको गार्लिक को तब तक इसके अंदर सोतो करेंगे जब तक ये कलर चेंज नहीं करेगा. ஓகே, அதாவது அந்த பூண்டு போட்ட பிறகு, அந்த பூண்டு அரைச்ச பேஸ்ட் போட்ட பிறகு வந்து அது கொஞ்சம் லைட்டாக கலர் மாற அளவுக்கு நல்லா வதங்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் மற்ற பொருள் हाँ जी, போடுறீங்க. फिर मसाले डालेंगे. சரி, ஓகே தான். आपने देखा ये गार्लिक ब्राउन हो गया है. ஓகே, अब इसमें हम मसाले डालने शुरू करेंगे. இங்கே பாருங்க, அந்த 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 கீலியே அந்த சீரகம், ஓமம், அப்புறம் வந்து அந்த பூண்டு எல்லாத்தையும் போட்டு அந்த ஒரு கோல்டன் ப்ரௌன் கலருக்கு கொண்டு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம்? इसमें देगी मिर्च डालेंगे. தெகி மிர்ச். தெகி மிர்ச் திருப்பி சொல்கிறோம், இந்த இடத்துல தெகி மிர்ச் யூஸ் பண்ணும்போது நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற மிளகா வந்து காரத்தனம் அதிகமாக இருக்கும், இதில் காரம் கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் தெகி மிர்ச் யூஸ் பண்ணுறாங்க. ये शेफ स्पेशल मसाला ஓகே, जो मैंने आपको बताया कि इसमें सब कुछ है. अनारदाना, आमचूर पाउडर, होल खरा मसाला एंड स्पाइसेस. எல்லாம் போட்டு பண்ணுறாங்க. ஸோ உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா இந்த ஸ்பைசஸ் ஷெஃபோட நம்பர் தர காண்டாக்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து நம்ம சென்னா மசாலா கூட நீங்கள் நம்ம வீட்டு பக்கத்தில் கிடைக்கிற சென்னா மசாலா யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை ஆத்தென்டிக்காக வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள். அந்த மசாலா எல்லாம் போட்ட பிறகு இந்த இடத்துல கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக டைல்யூட் பண்ணியிருக்கோம். எதுக்காக போகிறோன்னா அப்போ தான் வந்து அந்த மசாலா வந்து சீக்கிரம் வெந்து வரும். அதே டைமில் அடுப்போட ஃப்ளேம் லோவாக வச்சுருக்கேன். ठीक है. வெரி குட் ஃப்ளேவர். Oh, thank you sir. வேக வச்ச தக்காளி அரைச்சி ஃபைன் பேஸ்ட்டாக ஊற்றுறாரு. पानी चाहिए आपका? नहीं, बस पानी नहीं थोड़ा चाहिए. हाँ, थोड़ा सा. इधर से टमाटो Yeah, वेस्ट नहीं thanks. चाहिए. ठीक है जी. யாரும் தவறு அத்துக்காதீங்க, நான் பேசுகிற ஹிந்தியை பார்த்து ஏதோ தெரிஞ்ச ஹிந்தியில் பேசுகிறேன், கற்றுக்கிறேன், அவ்வளோதான் விஷயம். अब हम इसको जब तक पकाएंगे जब तक इसका घी बाद नहीं आ जाएगा. ஓகே, नेक्स्ट शेफ. बस शेफ अब इसको इतना करेंगे इसका ऑयल बाहर आ जाए तो ये हमारा ग्रेवी तैयार हो जाएगा. जब तक हमारे छोले बॉइल्ड हो रहा है उसके बाद फिर हम पूड़ी का आटा लगाते हैं. டன் 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 டன். ஓகே, இந்த மசாலா வந்து இப்போ ரெடி ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் வேகட்டும். இந்த மசாலா நல்லா கொதிக்கட்டும். हाँ जी सर. அதுக்கப்புறம் இந்த சென்னா வெந்த பிறகு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் சைடில் டோர் ரெடி பண்ணலாம். जी. சரிங்களா? குக்கர் வந்து 6 விசில் ரெடி ஆயிடுச்சு. மசாலா ரெடி ஆயிடுச்சு. இதை பற்றி சொல்லுங்க. எப்படி बस शेफ अब ये मसाला हमारा रेडी है. इसने घी छोड़ दिया है. अब इसके अंदर हम कस्तूरी मेथी डालेंगे. ஓகே ஓகே, நெய் வந்து மேலே வர ஆரம்பிச்சு திக்காகவும் இருக்கு அந்த மசாலா. கிட்டத்தட்ட ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியிருக்கோம். போடுங்க. कस्तूरी मेथी इसका पाउडर करके डालेंगे. ஓகே, க்ரஷ் பண்ணி போடணும். அதாவது நீங்கள் வந்து கஸ்தூரி மேத்தி வந்து பேனில் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கையில் க்ரஷ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்கள் பாக்கெட்லேருந்து அப்படியே எடுத்து க்ரஷ் பண்ணால் க்ரஷ் ஆகாது. அதனால தான் இப்படி சொல்கிறோம். मैं बोल दिया आपका सबको. ठीक है जी. कि जब भी डालें इसको रोस्ट करके डालो तो उसका अरोमा 3 गुना बढ़ जाता है. ரைட். 3 times. ஓகே, நல்லா திக்கான மசாலா ரெடி ஆயிடுச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், காமிக்கிற பாருங்கள். நீங்கள் வீட்டில் சென்னா மசாலா பண்ணுவீங்களே அந்த பக்கம் இல்லை. இது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கெட்டித்தன்மை, நல்லா ஒரு சூப்பராக அந்த ஒரு டார்க்காக கஸ்தூரி மேத்தி போட்ட உடனே இன்னும் டார்க்காக ஆயிடுச்சு. இந்த ஒரு க்ரீன் கலர் பக்கம் மாறினேன். இதுதான் வெரி 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 இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி மசாலா நீங்கள் பண்ணும்போது தான் உங்களுக்கு வந்து அந்த ரியல் டேஸ்ட் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாம் இருக்கும். இல்லை தக்காளி மெயினாக வந்து குக் பண்ணுறது தான். बस. சரி சார், आप छोले ओपन कीजिए. फिर इसमें डालते हैं. ஓகே, ஓப்பன் பண்ணலாமா? हाँ यार. ஓகே, கரெக்டாக ஒரு 6 விசில். 1 2 3 1 2 3 1 2 3. சென்னா நல்லா வெந்து ரெடியாக இருக்கு. இங்கே எடுத்து காமிக்கலாம். अब देखिए हमारा चना पूरा मलाई की तरह होगा. இதுதான் ஹைலைட். இந்த இடத்துல சென்னா நல்லா அப்படி கையில் எடுத்தீங்கன்னா அவர் சொல்றா பாருங்க, அப்படி கையில் எடுத்தா அப்படி பஞ்சு போல இருக்கணும். அப்படி இருந்தாதான் இதோட சேர்ந்து சாப்பிடும்போது கரெக்டாக இருக்கும். வேகாத சென்னா இருந்தா நல்லா இருக்காது. அதெல்லாம் நல்லா ஊற வைக்கணும். அதே டைம்ல வந்து நல்லா வேக வைக்கணும். एकदम सूख चाहिए. बिल्कुल, तभी वो मसाला पिएगा ना. आप देखिए. नाइस. थैंक यू शेफ. सॉफ्ट. இந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் தண்ணி எதுவும் யூஸ் பண்ணாமல் அந்த சென்னால வேக வச்ச அந்த தண்ணியே இந்த மசாலோட போட்டு குக் பண்ணி செட் பண்ணுறாங்க. இந்த விஷயம் சரி. அமிர்தசரி சோலே ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக திக்காக்கணும். எஸ்.
ஆஹா வேற லெவல். அந்த சென்னா போட்ட உடனே அந்த மசாலோட சேர்ந்து மேலே அந்த ரோகன் மேலெல்லாம் வரும்போது பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கு. வேற லெவல். நல்ல வாசம் வருது. ஸ்மெல் சூப்பராக இருக்கு. यस शेफ, अब थोड़ा सा धनिया डालेंगे. ஓகே ओके नहीं अब इसको मिक्स करेंगे इसके साथ. ओके வேற என்ன போடணுமா? या और कुछ चाहिए इसमें? नो बस रेडी है. अब उसके साथ पूड़ी के साथ इसका एंजॉय करेंगे. ஓகே சென்னா மசாலா சொல்லும் போது எல்லாரும் ஒரு டைப்பில் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து இதில் ஆனியன்லாம் போடாமல் ப்ராப்பராக அமிர்தசரி ஸ்டைலில் உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அமிர்தசரி நீங்கள் அங்கே போனீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ரீட்டே இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் குல்ச்சா இந்த சென்னாவோட சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு பிரமாதமாக இருக்கும். இன்றைக்கி ப்ராப்பர் ரெசிபி கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் பூரி பண்ணாமல் हाँ पूड़ी का प्रोसेस चालू करते हैं. ये रेडी हो गया ஓகே हमारा. ரெடியே மேக்கா போடுறோம். இதர் சேமாக இருக்கிறோம். ठीक है जी. ஆராம் சே பூரி வந்து டோட்டல் புது எக்ஸ்பீரியன்ஸு. இந்த காஞ்ச வெந்தயக்கீரைலாம் போட்டு பண்ணுறாங்க. இதில் ஏன் காஞ்ச வெந்தயக்கீரை போடுறாங்க, வேற என்ன போடுறான்னு சொல்லி ஒன் பை ஒன் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். पूड़ी का आटा लगाते हैं, कैसे लगाना है? போடுங்க. सबसे पहले हम इसमें आटा डालेंगे. ஓகே ஸோ கோதுமை போடுறோம், ஆட்டா போடுறோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம என்ன ஆட் பண்ணுறோம்? नेक्स्ट थोड़ा सा सॉल्ट डालेंगे. சால்ட். ஓகே இதில் வந்து ஒரு 2 புது பொருள் சேர்க்குறோம். थोड़ा सा अजवाइन डालेंगे क्योंकि अजवाइन से डाइजेस्ट होता है जल्दी. ஓகே அஜ்வைனா ஒன்றும் இல்லை, ஹோமம். நம்ம வீட்டில் சொன்னால் டைஜஸ்ட்காக யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா ஆயிலில் ஃப்ரை பண்ணி நம்ம சாப்பிடும் போது டைஜஷன் நம்ம ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்காக அப்போது இந்த ஹோமத்தை யூஸ் பண்ணுறாங்க. हम इसको शेफ 2 तरह से बना रहे हैं, अजवाइन वाला पूड़ी और मेथी वाला पूड़ी, मगर हम दोनों मिक्स करके बना रहे हैं. Okay. आप घर में मेथी के साथ भी बना सकते हैं, अजवाइन के साथ भी बना सकते हैं. அதாவது ஹோமம் மட்டுமே போட்டு பூரியும் பண்ணலாம், மேத்தியும் தனியாக போட்டு பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டுமே சேர்த்து போட்டு பண்ணுறோம். உங்களுக்கு இதுலேயே மசாலா ஆட் பண்ணால் நீங்கள் அதுவும் ஆட் பண்ணலாம். அது ஆப்ஷன் நான் சொல்கிறேன் நான் இது உங்களுக்கு. சரி ஓகே இதுக்கப்புறம் मिक्स करेंगे इसको. ओके इसमें कुछ इसमें थोड़ा सा पहले ऑयल डालेंगे. Okay. ऑयल से खस्ता बनेगा पूड़ी, तो ये पूड़ी हमारी ऑयली नहीं होगी. Okay. आपके देखते हैं ना पूड़ी कई बार तेल भरा होता है, जब हम थोड़ा इसमें तेल डाल देंगे ओके तो फिर उससे हमारी पूड़ी कभी तेल नहीं लगे इसमें. அண்டர்ஸ்டுட் சரி ஓகே என்ன ஊற்றலாமா? ஓகே அதாவது ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல பஸ் ஓகேயா? ஓகே ஷெஃப் என்ன சொல்கிறாருன்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் இனிமேல் டோலே வந்து மாவு மிக்ஸ் பண்ணும்போது எண்ணெய் ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணினா நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது எண்ணெய் அதிகமாக ஊறியாது. இதான் விஷயம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன ட்ரிக்ஸ், சின்ன சின்ன விஷயங்கள் புரிஞ்சுட்டு பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். आप पानी डालेंगे शेफ. ஓகே ஓகேக்கா? बस ஓகே बस. இதுக்கப்புறம் இந்த டோ ரெடி பண்ணிட்டு எனக்கு या इसको डो बनाने के बाद इसको एक थोड़ी देर के लिए हम छोड़ देंगे, जिससे कि इसका सारा फ्लेवर, जैसे हमने अजवाइन डाला, कस्तूरी मेथी डाला, ऑयल डाला, तो सब मिक्स हो जाएगा. சரி ஓகே இது போதுமா? हाँ शेफ अब रेडी है हमारा. ஓகே ரெடி. அப்புறம் நெக்ஸ்ட் बस अब इसको थोड़ा सा ये ना टाइट होना चाहिए ना लूज होना चाहिए. अब इसमें थोड़ा तेल लगाएंगे जिसके ऊपर ये पपड़ी ना आ जाए. அதாவது ரொம்ப டைட்டும் வேண்டாம் லூஸும் வேண்டாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா லைட்டாக ஆயில் போட்டு மேலேஜ் பண்ணும்போது உங்களுக்கு ட்ரையாக இருக்காது. அதாவது இந்த காஞ்சி போன மாதிரி பக்கம் இருக்கா சொல்லி சொல்கிறாரு. சரி ஓகே போடலாமா இதில்? हाँ थोड़ा सा ऑयल போதுமா? थोड़ा सा. done. ஓகே எனக்கு எடுத்து காட்டுங்க அப்படியே. या ये आपने देखा ना, ये लूज है ना टाइट है. हाँ. बस इतना ही होना चाहिए जो घर में हम पूड़ी बनाते हैं. அவ்வளோதான். இந்த டோ வந்து தொடம்பு தான் தெரியுது அந்த ஒரு சாஃப்டான அந்த பக்குவம். या ரைட். நம்ம சைடில் தான் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் டைட் ஆகும். ஆனால் அவங்களோட கை பக்குவத்தில் பண்ணியிருக்காரு. நம்ம அந்த மாதிரி செஞ்சு பார்க்கலாம். அப்போ தான் ஒரு வித்தியாசம் தெரியும் வீட்டில் பண்ணும்போது. हाँ जी शेफ, अब इसको 5-10 मिनट के लिए हम रखेंगे. हाँ. उसके बाद हम अपना कढ़ाई लगाते हैं, तेल गरम करते हैं, फिर इसको बेल के पूड़ी बनाते हैं. அப்போ எனக்கு என்ன பண்ணுறீங்க, பேல் பண்ணி நல்லா தேய்ச்சிட்டு எண்ணெய் கடாய் சூடு பண்ணிட்டு எனக்கு காமிங்க. இந்த இடத்துல அந்த பூரி கட்டையை வச்சு எப்படி தேய்ச்சி அவங்க பக்குவமாக காமிக்கிறான்னு சொல்லி பார்க்கலாம். தேய்ச்சி பேருக்கு திக்காக இருக்கணுமா மெலிசா இருக்கணுமா சொல்லி இதை புரிஞ்சுக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம் நுணுக்கங்க தான் நம்ம வீட்டில் சமைக்கும் போது ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ரைட் ஷெஃப்? ठीक है. டன். शेफ जी ना, अभी हमारा पूड़ी तैयार है. ஓகே अभी इतना ही थिक होना चाहिए, ज़्यादा मोटा नहीं होना चाहिए. ज़्यादा मोटा होगा तो फ्लफी नहीं होगा. ஓகே ஓகே अब हमारा ऑयल गर्म हो गया है. ஓகே अब पूड़ी डालिए. ஆனால் இங்கே தேய்க்கிற பக்கமே வந்து ஒரு வித்தியாசம் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ரொம்ப திக்காக சொல்கிறாங்க. அப்படி திக்கானா மோட்டா, அதாவது உப்பி வராது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா
நம்ம வீட்டில் தேய்க்கும் போது இந்த அளவுக்கு லூஸாக தேய்க்கும் போது இவங்க கொஞ்சம் நம்ம தேய்க்கிறதோட இந்த பக்கம் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஓகே டன், ட்ரை பண்ணலாமா? ஆபிஷ்கா. ஆஹா, போட்ட உடனே அப்படியே புசு புசு புசுன்னு வருது பார்த்தீங்களா? அடா, அந்த 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 கரெக்டான சூடில் टेम्परेचर हैज टू बी या जितना proper, right? टेम्परेचर इसका तेज होगा उतना पूड़ी अच्छा बनेगा, नहीं तो कम टेम्परेचर में क्या होता है, ऑयली हो जाता है. ரைட். அதாவது என்ன சொல்கிறேன்னா, அந்த அந்த சூடு தன்மை கரெக்டாக இருந்தால் தான் அந்த பூரி பொங்கி வரும், இல்லைன்னா வந்து அது கரெக்டாக வராது, இன்னொன்று எண்ணெயும் பிடிக்க ஆரம்பிக்கும். சரி, ஓகே. இந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஷெஃப் ரெடி பண்ணி வச்சு சென்னா மசாலா. செம்மையான வாசம், एकदम. थैंक यू शेफ, थैंक यू सो मच. வெரி குட் ஸ்மெல். ओके, நான் इधर வந்து पूड़ी इज रेडी. मैं काम करो, मैं इधर से 1 मिनट. फर्स्ट क्लास चना. थैंक यू शेफ. அடடடடா, எல்லாருக்கும் சனா மசாலா பிடிக்கும். ये पूड़ी रेडी है हमारा. और एक पीस हम लोग, मेरे को 2 पूरी चाहिए. वेंगे शेफ. आपने देखा हमारा पूड़ी कोई ऑयली नहीं है. बिल्कुल नहीं है. ऊपर சுத்தமாக எண்ணெய் இல்லை. அது சொல்கிறது எங்கள் பூரியில் எண்ணெய் இல்லை பார்த்தீங்களா அப்படி சொல்லி சொல்கிறாரு. சூப்பர். டேஸ்ட் பண்ணலாமா? या बिल्कुल शेफ. பூரி நல்லா சாஃப்ட்டு. थैंक यू शेफ. थैंक यू. चना मसाला यम्मी. थैंक यू शेफ. सुपर टेस्ट. एक्चुअली 2 जगह का मिलन है ना, तमिलनाडु का और पंजाब का. तो इसीलिए तो उसका फ्लेवर निकलना ही है. एकदम बढ़िया है. நான் திருப்பியும் சொல்கிறேன், உங்களுக்கு யாருக்காவது ஷெஃப் வந்து கூப்பிட்டு நீங்கள் பஞ்சாபி ரெசிபிஸ் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நான் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ரெசிபி வீட்டில் பண்ண முடியும். நம்ம அன்றாட யூஸ் பண்ணுற வெங்காயம் தக்காளி மசாலா தான் யூஸ் பண்ணுறாங்க, வேறு எந்த ஒரு புது பொருளும் கொண்டு வரல இந்த இடத்துல. ஆனால் டேஸ்ட்டில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. சூப்பராக இருக்குது. ரியலி தேங்க்யூ. அது அவரோட மசாலா உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா நீங்கள் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். இல்லை என்னால் வாங்க முடியல அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்க மசாலாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ரியல் டேஸ்ட் வரணும்னா இந்த மசாலா யூஸ் பண்ணணும். ஆஹா, அதுவும் இந்த ஆனியனோட சாப்பிடும்போது இன்னும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ ஷெஃப். वो मिर्ची ऑयल में फ्राई हो रहा है? नो, ऐसे भी हनी फ्राई में भी कर सकता है, ऐसे भी दे सकता है. एक फ्राई कर देते हैं, कैसे दे देते हैं. ओके, நான் அப்படியே சாப்பிட்றேன். हाँ, दोनों तरीके से आप खा सकते हैं. நம்ம பச்சை மிளகா சாப்பிட்டு பழக்கம் இல்லை, எப்போ கொடுத்தாலும் அவ்வளோதான். ரியலி ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. தேங்க்யூ ஷெஃப். யுவர் பூரி இஸ் ஆசம் அண்ட் ஆஸ் வெல் இந்த சென்னா மசாலா நீங்கள் வீட்டில் பண்ணிக்க மாட்டீங்க, அந்தளவுக்கு சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடும்போது ஒரு சின்ன ரிக்வஸ்ட் உங்கள்கிட்ட, சாப்பிட்ற டைமில் அந்த பூரி கொஞ்சம் எடுத்து அந்த வெங்காயத்தை லைட்டாக கொஞ்சம் எடுத்து உடச்சி அந்த சென்னா மசாலா சாப்பிடுங்க, மெய் மறந்து போயிடுங்க, அந்தளவுக்கு சூப்பராக இருக்கும். எக்ஸலண்ட் ரெசிபி. தேங்க்யூ. ஷெஃப்பை கட்டி பிடிக்காமல் போனால் நம்மளுக்கு தூக்கமே வராது. அந்த அளவுக்கு ஃபென்டாஸ்டிக் ரெசிபி கொடுத்துருக்காரு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு உங்களோட फ़ोन नंबर व्हाट्सएप नंबर தாங்க. ठीक है शेफ. आपको मेरी अमृतसरी छोले और पूड़ी की रेसिपी अच्छी लगी और आपको मसाला चाहिए तो स्क्रीन पे मेरा नंबर है, आप ऑर्डर दे सकते हैं. शो डांस, लास्ट डांस, पंजाब डांस. बल्ले 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 बल्ले. बल्ले बल्ले इज हैप्पी. बल्ले बल्ले इज हैप्पी. ओके, थैंक यू. नंदी, थैंक यू सो मच.